கேரளத்தில் பெய்த பெருமழையின் எதிரொலியாக கோவை மாவட்டத்தில் இருந்து கேரளாவிற்கான வர்த்தகம் முற்றிலும் முடங்கியுள்ளது. வரலாறு காணாத பெருமழை வெள்ளத்தால் நிலைகுலைந்து போயிருக்கிறது கேரளா. அந்த மாநிலத்தின் முக்கிய பண்டிகையான ஓணம் கொண்டாட்டங்களை கூட ரத்து செய்துவிட்டு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் தீவிரம் காட்டி வருகிறது கேரள அரசு. மழை வெள்ள பாதிப்புகளின் விளைவு கோவை மாவட்டத்திலும் எதிரொலித்துள்ளது. அங்கு பெய்த மழை கேரள அணைகளை மட்டுமின்றி தமிழக கேரள எல்லையில் கட்டப்பட்டுள்ள பில்லூர் அணையையும் நிரப்பியுள்ளது. இதனால் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் பவானி ஆற்றில் திறந்துவிடப்பட்டதை அடுத்து ஓணம் பண்டிகையை குறிவைத்து சாகுபடி செய்யப்பட்டிருந்த பல லட்சம் வாழை மரங்கள் நீரில் மூழ்கின. மேட்டுப்பாளையம் வட்டம் சிறுமுகை ஏரியாவில் விவசாயி வாழை சாகுபடி தான் பண்ணிச்சிருக்கோம். அந்த வாழை சாகுபடி கேரளாவில் ஓண நோம்பி நோக்கி தான் நாங்கள் விவசாயம் பண்ணிச்சிருப்போம். இப்போ தற்சமயமாக பவான்சா நீர்த்தேக்கத்து பகுதியில் 9,000 ஏக்கரா தண்ணியில் மூழ்கிருச்சு. அந்த வாழை 9,000 ஏக்கராவில் கிட்டத்தட்ட 90 லட்சம் வாழைக்கு இப்போ வெட்டு அறுவடைக்கு வர டைமில் சேதமாயிருச்சு. அதுலேயும் போக மேட்டுக்காட்டில் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஏக்கரா விவசாயம் பண்ணியிருக்காங்க. அந்த வாழையுமே சாகுபடி வெட்டி கொண்டு போய் விவசாயம் பண்ணுறதுக்கு வியாபாரி வர்றதில்லை. மேலும் மேட்டுப்பாளையத்திலிருந்து கேரளாவிற்கு தினசரி 300 லாரிகளில் டன் கணக்கில் கொண்டு செல்லப்படும் வாழைத்தார்கள் மற்றும் மலை காய்கறிகள் முற்றிலுமாக தடைப்பட்டுள்ளன. ஏற்கனவே இங்கிருந்து சரக்கு ஏற்றி சென்ற லாரிகள் கேரளாவிற்குள் சிக்கிக் கொண்டதால் அம்மாநிலத்திற்கான சரக்கு போக்குவரத்து முடங்கியுள்ளது. 1-2 மேட்டாங்கையில் இருக்கிறது கூட தண்ணி ஏறுறதுனால அதையுமே பாதி பிஞ்சாக இருக்கிறதே வெட்டிட்டு மண்டிக்கு வைக்கிறாங்க. இப்போ இந்த வருஷம் பொறுத்தளவுக்கு கேரளாவிலே நல்ல வெள்ளம் போகிறதுனாலையும் அங்கேயும் ஏகப்பட்ட ரோடு கீடு எல்லாம் டேமேஜ் ஆகி பல லட்சம் கோடிக்கு டேமேஜ் ஆகிடுச்சுங்க. பட் இந்த வருஷம் கேரளா மாநில அரசும் ஓணம் பண்டிகை ரத்து பண்ணிடுச்சு. இதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா விவசாயிக, கூலி தொழிலாளிக, நம்ம மாதிரி பிஸ்னஸ் பண்ணுற ஆளுங்க எல்லாத்துக்குமே பாதிப்புங்க. மேட்டுப்பாளையம் மற்றும் கோவை மாவட்டத்தின் கேரளாவுக்கு அனுப்பப்படும் பழங்கள், மலர்கள், துணி வகைகளும் ஒட்டுமொத்தமாக தேங்கி உள்ளன. புதிய தலைமுறைக்காக மேட்டுப்பாளையத்திலிருந்து செய்தியாளர் சரவணபாபு.